நீங்கள் எதை நினச்சி இந்த வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்களோ அந்த விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த பிறகு. எஸ், இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா, அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், அதில் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் நம்ம போஸ்ட் பண்ணலாம், அதை விட முக்கியமாக ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ ரன் பண்ணுறீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதெல்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் இந்த மாதிரி வீடியோ போடுற நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களால் பார்க்க முடியும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க நிலைமைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா? நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சு நிறைய பேர் என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கூட்டத்தில் நம்மளும் ஒரு ஆளாக தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை அது கிடையாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது நீங்கள் ஒரு கேமிங் சேனல் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த ஒரு சேனலை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த சேனலையும் தாண்டி நிறைய கேமிங் சேனல் இருக்குது. அந்த ஒரு சேனலுக்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. நீங்கள் நினச்சிருக்கலாம் அந்த ஒரு கேமிங் யூடியூபருக்கு மட்டும்தான் நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவரை விட கம்மியாக சப்ஸ்கிரைபர் இருக்க ஒரு கேமிங் யூடியூபரை கூட நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக கூட்டம் இருக்க தான் செய்யுது. அதனால் இவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்கும்போது நம்மளை மட்டும் ஏன் பார்க்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்பவே தப்பு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது. அதாவது யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வருஷ கணக்கோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கிரியேட்டர்ஸை இந்த யூடியூப் அதிகமாக ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ரொம்பவே சின்னதாக இருக்க சேனல்ஸை அதிகமாக யூடியூப் நிறைய பேர்கிட்ட, அதாவது யூடியூப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஹோம் ஸ்க்ரீன் வரும்ல, அந்த ஹோம் ஸ்க்ரீனில் நிறைய பேருக்கு வந்து சின்ன யூடியூபர்ஸோட வீடியோ அதிகமாக ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எஸ், அதனாலே நிறைய பேர் வந்து இந்த 2026 வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ரொம்பவே பெட்டர்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அதை போடுறோம்னா அது யூடியூப்ல தான் போட்டிருந்தோம். ஆனால் இப்போது பயங்கரமாக இன்ஸ்டாகிராமில் போட்டுட்ருக்கோம். இப்போ தான் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறீங்க இல்லை யூடியூப்பில் வீடியோ போடுறீங்கன்னா, ஒரே வீடியோவை எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் போட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் அதிகமாக வியூஸ் வரும். யூடியூப்பில் ஷார்ட்ஸ்லாம் 1K அடிக்கிறதே ஓரளவு பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே அசால்ட்டாக 1Kன்றது போயிடும். ஸோ இதனாலேயே நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு போயிடுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் இன்ஸ்டாகிராம் வியூஸ் கொடுத்தாலும் ஆனால் நம்ம யூடியூப் மாதிரி காசு கொடுக்கவே மாட்டான். யூடியூப் வந்து என்ன தான் ஸ்லோவாக க்ரோத் கொடுத்தாலும் அவன் அதுக்கேற்ற பலனை அவன் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு தருவான். ஆனால் இன்ஸ்டாகிராம் அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஸ்பான்சர் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு காசு, இல்லைனா நீங்கள் அப்படியே கம்முன்னு ரீல்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கணும். என்னோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் அதிகமாக போடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுங்கள், யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரெண்டுத்துலேயும் போஸ்ட் பண்ணுறதுனால உங்களை வந்து யாரும் எதுவும் கேட்க போகிறது இல்லை. ஸோ அது வேறு கம்பெனி, இது வேறு கம்பெனி. ஸோ அதனால் வந்து எந்த கார்பரேட் இஷ்யூ அதெல்லாம் எதுவும் வரப்போகிறதும் இல்லை. ஸோ நானே அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு காசு வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வந்தாலும் அதுவும் காசு வந்த மாதிரி இருக்கும். ஒரு வகையில் ரெண்டுமே வின் சுச்சுவேஷனாக தான் உங்களுக்கு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுதான் உண்மையால் ஒரு கோல்டனான டைமு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்யூச்சரில் ஜாப் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ அதனால் மானிட்டைசேஷன்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். இதே நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எது போட்டாலும் அதுக்கு உங்களுக்கு காசு வரப்போகுது. எதுக்காக காலேஜ் டைமில் ரொம்பவே ஈஸின்னு சொல்கிறேன்னா, ஜாப் போகிறத காலேஜ் டைமில் நம்மளுக்கு நிறையவே ஃப்ரீ டைம் இருக்கும். அப்போ நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டு ஒரு சேனலில் மானிட்டைஸ் பண்ணலாம். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி சேனலில் ஆரம்பிக்கலாம். அதாவது இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. அதாவது இன்னொருத்தவங்க சொல்லி தான் அந்த ஒரு நீச்சை நீங்கள் சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கள், அது உங்களை பார்த்துக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு டெக் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டெக்கில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சின்ன விஷயங்கள்லாம் தெரியும், அதெல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விஷயமே தெரியாது, அதை வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அது தப்பாச்சுன்னா கூட ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். இல்லை எனக்கு அதில் தான் ஆசை, நான் கற்றுக்கிட்டாச்சும் போட்டுரும் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஒரு நீச்சை பற்றி ரொம்பவே சின்னதாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே மோசமான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் தெரிஞ்ச விஷயத்துக்கு நிறையவே டைம் செலவு பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் தெரியாத விஷயங்கள் ஃபியூச்சரில் இன்னும் நிறையவே இருக்குது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் நீச்சை மாற்ற ட்ரை பண்ணுவீங்க. அப்போ உங்கள் ஸ்டார்டிங் வீடியோவை பார்த்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் போகிறத பார்த்துட்டு உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு டைமும் வேஸ்ட்டு, உங்கள் மனசும் ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அதனால் உங்களால் லைஃப்லாம் உங்களால் எந்த விஷயத்தை போஸ்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் ஒரு யூடியூப் சேனல்
சேனலை ஆரம்பிங்க. அதுதான் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நல்லது, உங்களுக்கும் ரொம்பவே நல்லது. சரி, இப்போ 4ஆவதாக என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய போஸ்ட் பண்ணுறீங்க. உங்களால் முடிஞ்ச விஷயங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு, நீங்கள் மானிட்டைஸும் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு யூடியூப் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். எதில் பார்த்தீங்கன்னா காசு சம்பாதிக்கிறதுல. அதையும் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில், வெறும் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நிறைய நம்ம சம்பாதிக்கலாம். ஆனால் எப்போயுமே அது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் 75K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. அந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு நல்ல கேமரா வாங்கி தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், அண்ட் ஒரு மைக்கும் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் என்கிட்ட இருக்கிற விஷயங்களை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் வாங்கினேன். ஸோ அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாங் டைம் பேசிவ் இன்கம். இப்போ நீங்கள் மானிட்டைஸ்டு சேனல்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டாலே போதும், என்னைக்காக இருந்தாலும் அதில் வியூஸ் போக போக உங்களுக்கு பல வருஷங்களுக்கு காசு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு மாதம் நல்லா வீடியோ போட்டு இன்னொரு மாதம் நல்லா வீடியோவே போடலனாலும் உங்களுக்கு காசு வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கம்மியாக வரும், அவ்வளோதான். ஸோ அதனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வாட்டி அந்த வீடியோலேருந்து காசு வந்துச்சுன்னா அதுக்கு மேலே அந்த வீடியோலேருந்து காசு வராது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. லைஃப் லாங் உங்களுக்கு அந்த வீடியோலேருந்து காசு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் யூடியூப்ன்றது ஒரு நல்ல பெஸ்ட்டான லாங் டைம் பேசிவ் இன்கம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் யூடியூப்பை பேசிவ் இன்கம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பை ஜஸ்ட் ஒரு ஹாபியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிவ் இன்கமாக இருக்கும். இதையே நீங்கள் ரொம்ப பயங்கரமாக எஃபர்ட் போட்டு நல்ல நல்ல கண்டென்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்கள் ப்ரைமரி இன்கமாகவே இருக்கும். இன்னொரு சூப்பரான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் பிராண்டிங். இப்போது உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் யாராவது யோசிச்சுக்கோங்களேன். இப்போது அந்த யூடியூபர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸை உங்ககிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி ப்ராடக்ட் விற்கிறேன், இல்லை இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன், அங்கே வந்து நீங்கள் மறக்காமல் வந்து சாப்பிட்ருங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அதை போய் சாப்பிட்ணும், இல்லை அந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு கண்டிப்பாக தோணாதா இல்லையா? நிறைய யூடியூபர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஒரு கட்டத்துக்கு மேலே யூடியூப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இல்லைனா யூடியூப் கூட வச்சுருப்பாங்க, அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பிஸ்னஸை அந்த யூடியூப் சேனல்லே அவங்க உட்காந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களே பர்சனலாக அவங்களோட பிராண்டை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் பிஸ்னஸ் பண்ணுறதா ஐடியா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் இப்போ ஆரம்பித்தா கூட அது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். ஃபைனலாக என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். யூடியூப் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, பார்க்குற வியூஸ்க்கு வந்து ஆட் வரும், ஸோ அந்த ஆடுக்கு வந்து காசு வரும் தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. யூடியூப் ஆட்ஸ்லேயும் காசு சம்பாதிக்கலாம், யூடியூப் ஸ்பான்சர்ஷிப்லையும் காசு சம்பாதிக்கலாம், யூடியூப் அஃப்லேட் மார்க்கெட்டிங்லையும் காசு சம்பாதிக்கலாம். அதோட பயங்கரமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டை வந்து அட்வர்டைஸ் பண்ணி செல் பண்ணியும் காசு சம்பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து மானிட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஆரம்பித்து மாஸ் காட்டலான்றதுக்காக. இந்த வீடியோ பார்த்த பிறகு இப்போ நீங்கள் உடனே போய் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி வீடியோ போட போகிறீங்கன்னா இந்த ஒரு அட்வைஸ் மட்டும் கேட்டு போங்க. பிகினிங்கில் பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க, கன்சிஸ்டன்சி மட்டும் பாருங்கள், அதுதான் என்றைக்குமே கிரேட். ஓகே, இந்த வீடியோ லைக் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பி ஸ்ட்ராங், பி யூ. தேங்க்யூ. அதோட முக்கியமாக இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போடுற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.